பருவத்தினுடைய வகுப்போடு அழைக்கிறேன். வேதாகமத்தில் வரலாற்று நூல்களுடைய ஒரு ஆய்வு. இதுதான் இந்த செமஸ்டருடைய இந்த பருவத்தினுடைய பாடம். வரலாற்று நூல்கள், வேதாகமத்தில் உள்ள வரலாற்று நூல்கள். வரலாறுன்னு எல்லாம் பொதுவாக இருக்குது இல்லையா? இந்தியா வரலாறு, தமிழ்நாடு வரலாறு, நீலகிரி வரலாறு, கூடலூர் வரலாறு, உலக வரலாறு அப்படின்னு வரலாறு மாறி மாறி போகும். ஆனால் நமக்கு அந்த வரலாறுலாம் படிக்கிறது இல்லை. மாறாக இந்த இதில் நம்ம எந்த வரலாறு படிக்கிறோம்? வேதாகமத்தினுடைய வரலாறு. வேதாகமத்தினுடைய வரலாறுல வேதத்தில் உள்ள வரலாறு அல்லது இஸ்ரவேலருடைய வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரவேலருடைய வரலாறை நாம் படிக்க போகிறோம். அதற்கான ஒரு சுருக்கமான அல்லது பொதுவான ஒரு முன்னுரை, ஜெனரல் இன்ட்ரொடக்ஷன். எந்த ஒரு இதுக்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு இன்ட்ரொடக்ஷனோடு நம்ம உள்ளே போய் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுக்கு பிறகு அவருடைய சந்ததியார், அதில் பல சந்ததியார் வருது. அதில் குறிப்பாக யாக்கோபுடைய சந்ததியார் தேவ திட்டத்தின் மையத்தில் இருந்தார்கள். அவர்களை சார்ந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வழங்குவதனுடைய வரலாற்றை தான் நாம் இங்கே படித்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் வரலாற்று புத்தகங்கள் என்று சுமார் 12 புத்தகங்கள் உண்டு. வரலாற்று புத்தகங்கள், வரலாற்று நூல்கள் என்று சொல்லக்கூடிய 12 உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் ஆகிய 12 நூல்கள் நமக்கு வரலாற்று நூல்களாக இருக்கிறது. இந்த வரலாற்று நூல்களை நாம் தீர்க்க தரிசன நூல்களோடும் கூட இணைத்து படிக்க வேண்டுவது அவசியம் சில வேளைகளில். ஏனென்றால் தீர்க்கதரிசிகளும் பெரும்பான்மையானவர்கள் இந்த காலகட்டத்தில் எழுமினவர்கள், அரசர்களுடைய காலகட்டத்தில் எழுமினவர்கள், ராஜாக்களுடைய காலகட்டத்தில் எழுமினவர்கள். ஆகவே தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்கள் இந்த காலத்தோடு கூட இணைந்திருக்குமானால் அவைகளையும் நாம் படிக்க இருக்கிறோம். ஆக கிட்டத்தட்ட சொல்லப்போனால் சுமார் 1400ஆவது ஆண்டு முதல் கிமு 1400ஆவது ஆண்டு முதல் 400ஆவது ஆண்டு வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட 1000 ஆண்டு காலத்தை இந்த வரலாற்றில் நாம் படிக்கிறோம். 1000 ஆண்டு வரலாறு, 1000 ஆண்டு அரசாட்சிக்கு நாம் வரப்போகிறோம். அது வேறு விஷயம். 1400லேருந்து 400 வரைக்கும். கிபி 1-2லேருந்து வரும். கிமு ஒரு காலகட்டத்திலேருந்து இறங்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ இந்த 1000 வருஷ வரலாற்று நிகழ்வுகளை மையப்படுத்தி நாம் படிக்க போகிறோம். முதலாவது, வரலாற்றுக்குன்னு ஒரு தன்மை உண்டு. வரலாறு என்பதை நாம் சரித்திரம் என்றும் சொல்லுகிறோம். ஆனால் சரித்திரம் என்ற வார்த்தையை நான் அதிகமாக பயன்படுத்த விரும்பவில்லை. மாறாக வரலாறு என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறேன். பைபிளில் சரித்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ இந்த வரலாறு என்ற வார்த்தை, ஹிஸ்ட்ரி என்ற வார்த்தை, தமிழில் ஹிஸ்ட்ரி, ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரி என்று சொல்லுவோமே, அந்த வார்த்தை அதனுடைய தொடக்கம் கிரேக்க மொழியிலிருந்து வருகிறது. கிரேக்க மொழியில் ஹிஸ்டோரியோ என்று. சாதாரணமாக ஹிஸ்ட்ரி என்பதை, ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரி என்பதை ஹிஸ் ஸ்டோரி என்று சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம். HIS, HIS, STORY, ஹிஸ்ட்ரி.
ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ் ஸ்டோரிங்கிறது யார் அந்த ஹிஸ் யார்? அவர் அல்ல, யாரோ ஒருத்தர் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு என்பது தான் பொதுவான ஒரு கருத்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகின்ற அல்லது அவரிலிருந்து தொடங்குகின்ற வரலாறு என்பது, அதனால் இது அவருடைய வரலாறு என்று சொல்லுகிறோம். ஹிஸ்ட்ரி என்பதை அவருடைய வரலாறு. எவருடைய வரலாறு? சரித்திரத்தினுடைய தனிநாயகமாகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அவருடைய வரலாறு. எல்லா வரலாறுகளும் அவருக்கு நேராக போகிறது, அவரிலிருந்து மற்ற வரலாறுகள் போகிறது. பழைய ஏற்பாடு வரலாறு அவரை நோக்கி போகிறது, புதிய ஏற்பாடு வரலாறு அவரிலிருந்து போகிறது, இன்றைக்கு இருக்கிற சபை வரைக்கும் உள்ள வரலாறு. ஆக இதை அடிப்படையாக கொண்டு முதலாக வரலாற்றை கிரேக்க அறிஞர் ஒருவர் எழுதினார். அவரை ஹெரோடோட்டஸ் என்று அழைப்பார்கள். ஹெரோடோட்டஸ். இந்த ஹெரோடோட்டஸ் என்பவரை வரலாற்றினுடைய தந்தை, த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். ஹெரோடோட்டஸ் என்பவரை வரலாற்றினுடைய தந்தை அல்லது வரலாற்றை எழுதினவர், வரலாற்றை தொகுத்தவர்களுக்கெல்லாம் முதன்மையானவர் அல்லது முன்னோடி என்று அந்த பொருளிலே நாம் அப்படி அவரை அழைக்கிறோம். ஹெரோடோட்டஸ். ஹெரோடோட்டஸ். HERODITUS. ஹெரோடோட்டஸ். இந்த வரலாறு என்ற வார்த்தை இருக்கிறது இல்லையா, அதுக்கு சில பொருள்களை சொல்லுகிறேன். அது என்னத்தை எல்லாம் சொல்லுகிறது என்பதை சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். வரலாறு என்பதை பார்த்தல் என்பதிலிருந்து வருது. பார்த்தல் அல்லது சந்தித்து அறிதல். இப்போ வரலாறு எழுதுகிறோம். வரலாறு எழுதும்போது ஒரு நடந்த நிகழ்ச்சியை பார்த்து எழுதுறது உண்டு. பார்த்து எழுதுறத வச்சு தொகுத்து எழுதுவாங்க வரலாறு. சரிங்களா? இப்போது நம்ம வரலாறு எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்ததை யாரோ ஒருவர் பார்த்து எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் நடந்தது இப்படி என்று எழுதியிருக்கிறார். சரிங்களா? அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? பார்த்தல். அப்புறம் இந்த வரலாறு நடந்ததை பற்றி அல்லது ஒரு நபர், இப்போ உதாரணமாக ஒரு நபரை பற்றி எடுத்துக்கோமே, அந்த நபரை பற்றி நம்ம எழுதும்போது அந்த நபருடைய உறவினர்கள் அல்லது அவரை அறிந்தவர்கள், நண்பர்கள் இவரிடத்தில் போய் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து கேட்டு அவரை பற்றி வரலாற்றை எழுதுகிறோம். சரிங்களா? ஸோ சந்தித்து அறிதல். சிலர் அந்த நாட்களில் இருக்கிற அதே வரலாற்று நாயகர்களை அந்த நாட்களில் இருக்கிறவர்களை சந்தித்து அவர்களை குறித்து எழுதியிருப்பார்கள். நீங்கள் உங்கள் சின்ன வயசு எப்படி இருந்துச்சு, உங்கள் கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, உங்கள் படிப்பு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, உங்கள் தொழில் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு எழுதுவாங்க. பொதுவாக பெரிய பெரிய தொழிலதிபர்களை பார்த்து கேட்டு எழுதுவாங்க. இன்றைக்கி இந்தியாவில் ஃபேமஸ் பிஸ்னஸ்மேன் யார்? அம்பானி, அதானி இல்லையா? உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அம்பானி அதானுடைய தந்தை, தகப்பனார் அவர் பாம்பேயில் உள்ள ஒரு சின்ன குடிசை வீட்டில் சின்ன குடிசை தொழில் செய்து கொண்டிருந்தார். சின்ன குடிசை தொழில். நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அவரை பற்றி ஒரு சின்ன வரலாறு இங்கே எழுதியிருந்தாங்க, படித்தேன். இப்போ அம்பானி அதானியை பற்றி எழுதும்போது என்ன செய்யணும், அவங்ககிட்ட போய் அவங்க பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்க, என்ன இருந்தாங்கன்னு கேட்டு எழுதுவாங்கல்ல. அந்த மாதிரி வரும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்
சின்னதுலேருந்து ஆரம்பித்தோம். வி ஸ்டார்டட் ஃப்ரம் கிராச்சஸ், சின்ன ஒன்றும் இல்லாமையிலிருந்து நாங்கள் தொடங்கினோம், இன்றைக்கு இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை பார்த்தல் அல்லது பார்த்து அறிதல் அல்லது கேட்டு அல்லது சந்தித்து அறிந்து தான் எழுதுறது. அப்போ எதையெல்லாம் நம்ம அறிகிறோமோ அதுதான் வரலாறு. எதையெல்லாம் அறிகிறோமோ அதுதான் வரலாறு. ஸோ இந்த டிக்ஷனரி அல்லது லெக்சிக்கன் என்ற வார்த்தை உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? லெக்சிக்கனுங்கிற வார்த்தை எத்தனை பேர் தெரியும்? அண்ணனுக்கு தெரியும் லெக்சிக்கனுங்கிற வார்த்தை. சசி, லெக்சிக்கனுங்கிற வார்த்தை தெரியுமா? லெக்சிக்கனுங்கிற வார்த்தை அண்ணன் லெக்சிக்கனுங்கிறத என்ன சொல்லிடுங்க, இருந்தால் காட்டிடுங்க. ஹீப்ரூ, கிரீக்கெல்லாம் லெக்சிக்கன் இருக்கும். என்ன, ஒரு வார்த்தைக்கு உள்ள விளக்கங்கள், பல வித விளக்கங்கள் இருக்கும், டிக்ஷனரி மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, இப்போ இந்த லெக்சிக்கனில் இந்த ஹிஸ்டோரியா என்ற வார்த்தைக்கு சில பொருள்கள் உண்டு. அதில் ஒன்று விசாரித்தல், இன்னொன்று கண்டுபிடித்தல் அல்லது பரிசோதித்தல், அதாவது தரவுகளை பரிசோதித்தல் அல்லது நேர்காணல் செய்தல். இப்படிப்பட்ட பல விளக்கங்களை கொண்டுள்ளது. முதல்ல ஹிஸ்டோரியாங்கிற வார்த்தைக்கு விசாரித்தல், என்கொயரி, கண்டுபிடித்தல், டிஸ்கவரிங், நேர்காணல், இன்டர்வியூ, பரிசோதித்தல், ரிசர்ச், சர்ச் அண்ட் ரிசர்ச். லெக்சிக்கனுங்கிற புக்கில், அதாவது லெக்சிக்கனுங்கிறது ஒரு புக்கு, வார்த்தைகளுக்கான விளக்கம் உள்ளது. லெக்சிக்கனுங்கிறது வார்த்தைகளுக்கான விளக்கம், அதாவது டிக்ஷனரி மாதிரி. என்ன, இப்போ நம்ம வந்து டிக்ஷனரி போல எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் டிக்ஷனரி விட இன்னும் அதிகமான விளக்கங்கள் அதில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது. சொல்லிட்டேன்னா, லெக்சிக்கனுங்கிற வார்த்தைக்கு சரி அந்த ஹிஸ்டோரியா என்ற வார்த்தைக்கு விசாரித்தல், ஃபஸ்ட்டு விசாரித்தல், கண்டுபிடித்தல், நேர்காணல், பரிசோதித்தல், நேர்காணல், பரிசோதித்தல். ஸோ ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் நடந்திருக்குமானால் அந்த நிகழ்ச்சியை, அந்த சம்பவத்தை வரிசைப்படுத்தி தொகுத்து எழுதுவது தான் வரலாறு. வரிசைப்படுத்தி தொகுத்து எழுதுவது. இந்த வரலாற்றில் உள்ள அந்த நிகழ்வுகளை பதிவு செய்கிறவர்கள் அவர்களுக்கு ஹிஸ்டோகிராஃபர்ஸ் என்று பெயர். நாம் பொதுவாக வரலாற்று ஆசிரியர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். வரலாற்று ஆசிரியர்கள் இல்லை சொல்கிறேன். பொதுவாக அவங்கள வந்து என்ன சொல்லுவோம்? வரலாற்று ஆசிரியர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரோகிராஃபர். ஹிஸ்ட்ரோனா ஹிஸ்ட்ரி, கிராஃபர்னா எழுதுகிறவன். கிராஃபர், GRAPHER, HIST ஃபுல்லாக எழுதுறதுன்னு எனக்கு HISTORIOGRAPHER, ஹிஸ்டோகிராஃபர். ஸ்கூலில் கிராஃப் படிச்சிருக்கீங்களா? நம்முடைய கிராஃப்னா பொதுவாக என்னத்தை எழுதணும்? அந்த ஒரு கோடுக்குள்ளே இந்த இது எழுதுறது தான் கிராஃப். ஆனால் கிரேக்க வார்த்தையில், கிரேக்க ஆசிரியர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, அண்ணா கேட்ட சொல்லுவார், கிராஃபர்னா எழுதுகிறவர் என்பது. எழுதுகிறவர் என்ன, நம்ம நிருபங்களை எழுதுகிறவங்க அப்படி தான் எழுதுவாங்க.
ஏக்ரோஃபியா அப்படின்னு எழுதுவாங்க. நான் வரலாறை தொகுக்கிறேன் என்று எழுதுவார். இந்த இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றை தொகுத்து எழுதும்போது அவைகளை முதல்ல சேகரித்து, தகவல்களை சேகரித்து ஒழுங்குபடுத்தி அதை அந்த காலங்களோடு நிகழ்வுகளோடு தொடர்புபடுத்தி எழுதுவார்கள். காலங்களோடு நிகழ்வுகளோடு தொடர்புபடுத்தி எழுதுவார்கள். வரலாறு இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க அழைத்து செல்கிறது. வரலாறு இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க அழைத்து செல்கிறது அப்படின்னு நான் என்னுடைய ஒரு சின்ன குறிப்பு எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த பொதுவான வரலாற்றுக்கான ஆதாரங்களை நாம் எங்கெல்லாம் தெரிந்து கொள்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக வரலாற்றை பற்றி எழுதப்பட்ட தகவல்களை, ஆதாரங்களை முதலாவது ஆசிரியர் தொகுக்கிறார் அல்லது சேகரிக்கிறார். சேகரித்து அதை கீழ்கண்டு நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளிலே எழுதுவார். என்னென்ன வழிமுறைகள் எழுதுவார்ங்கிறது பார்த்தோம். முதலாவது எதெல்லாம் ஆவணங்களாக எடுத்துக்கொள்ளப்படும், வரலாற்று எழுதுவதற்கு எவற்றையெல்லாம் நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறோம் என்று பார்த்தால், இந்த ஆதாரங்களை நாம் ஆவணங்கள் என்று சொல்கிறோம். முதலாவது எழுதப்பட்ட ஆவணங்கள். இப்போது போன முறை எங்கள் மீட்டிங் நடந்துச்சுல்ல, மீட்டிங் நடக்கும்போது யாரோ ஒருத்தர் நோட்ஸ் எடுத்தீங்களா? யார் அது? நீங்கள் எழுதுங்க. என்னென்ன, யார் எந்த பாடம் நடத்துறது, எந்த நிகழ்ச்சி எப்போ நடந்தது. இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு நம்ம இந்த கல்லூரி நல்லா பெருசாகும்போது இந்த வரலாறு எப்படி, இந்த 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 காலேஜ் எப்படி தொடங்குறது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா, ஒரு வரலாற்று எழுதணும்னா என்ன செய்வோம்? முதல்ல நம்ம சகோதரி எழுதின அந்த குறிப்பு இருக்கு இல்லையா, அதை நமக்கு முதல்ல தேடுவோம். அது முதல் ஆவணம். ஏன்னா இந்த நாளில் மீட்டிங் நடந்தது, இந்த மீட்டிங்கில் இன்னின்னார் பங்கெடுத்தாங்க, இந்த மீட்டிங்கில் இன்னின்ன காரியங்கள் எல்லாம் பேசினாங்க, இதுதான் அன்றைக்கி பேசினதுடைய அஜெண்டா, அதாவது அந்த மீட்டிங்குடைய தகவல்கள். இந்த அஜெண்டா படி இன்னின்னதை செய்யணும்னு பேசினாங்க, இது இன்னார் ஒத்துக்கிட்டாங்க, இன்னார் ஒத்துக்கொள்ளலை அப்படின்னு எழுதுவீங்க தானே? அப்படி தானே எழுதியிருக்கீங்க. அப்போ அதை என்ன செய்வோம்? ஒரு ஆதாரமாக வச்சுக்குவோம். ஸோ முதல்ல எழுதப்பட்ட குறிப்புகள் அல்லது புத்தகங்கள். இப்போ நம்ம இந்திய கிறிஸ்தவ வரலாற்றானாலும் சரி, இந்தியாவுடைய மற்ற வரலாறுகளானாலும் சரி, எங்கே தேடுற முதல்ல ஆதாரங்களை? அந்த நாட்களில் எல்லாம் புக்கெல்லாம் எழுதி வைக்கலை. சிலர் அந்த ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருந்தாங்க, அதில் ஓலைச்சுவடி சிலதெல்லாம் காணாமே போயிடுச்சு. ஆனால் ராஜாக்கள் அந்த நாட்டில் ஞானம் என்ன செய்தாங்க? பெரிய பெரிய கல்களில் தங்களுடைய வீரதீர செயல்களை செதுக்கி வச்சுட்டாங்க. அதே நம்ம சகோதரி சொன்ன மாதிரி கல்வெட்டுகளில் பார்ப்போம். எப்போவாது யாராவது கல்வெட்டு பார்த்துருக்கீங்களா? கல்வெட்டு பார்த்துருக்கீங்க, சரி. கல்வெட்டு பார்க்காதவங்க இன்னொரு முறை சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், பாருங்கள். மசினகுடி பகுதியில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. மசினகுடி வரலாற்றை தெரியணும்னா அங்கே இருக்கிற கல்வெட்டுகளை தான் தேடி போகணும். மசினகுடி நிறைய கிராமங்களில் அது கோயிலாக்கிட்டாங்க. அந்த கல்வெட்டுகளை என்னாக்கிட்டாங்க? கோயிலாக்கிட்டாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அங்கே யாரோ ஒரு சாமி மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, இல்லை ஒரு லிங்கம் வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும். அதனால் அதை சாமியோட இது பண்ணிட்டாங்க, அதை கோயிலாக கொண்டாடுறாங்க. ஆனால் அதில் இருக்கிற வரலாறுகள் இன்னும் அனைவருக்கு தெரியாது. சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கும், சில இடங்களில் பொம்மை மாதிரி பதிச்சு வச்சுருப்பாங்க. சிலதெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஊரில் இந்த இதில் புலியுடைய வாயை பழக்கிறார் ஒருத்தர்.
ஸோ அது மாதிரி ஒருத்தர் வந்து அம்பேறிவார் புலி மேலே, யானை மேலெல்லாம். ஸோ அதனால் கல்வெட்டுகள் முக்கியமான ஒரு ஆதாரங்கள், கல்வெட்டுகள். அது மாத்திரம் இல்லை, பல ரெக்கார்ட்ஸ். இப்போது ஒரு இடம் இருக்குமானா அந்த இடம் யாருக்கு சொந்தமாக இருந்தது இவங்களுக்கு முன்னால் அப்படிங்கிறதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த ரெக்கார்ட்ஸ் அதை பார்ப்பாங்க. இப்போது இந்த கூடலூர் சென்ட் ஜான்ஸ் ஹிஸ்ட்ரி எழுதும்போது எனக்கு வந்து அவங்களுடைய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் எழுதினேன். சரிங்களா? ஆக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு உதவி செய்யும். அப்புறம் சில நிகழ்ச்சிகளுக்கு ஐ விட்னஸஸ் இருப்பாங்க, கண்ணார கண்டவங்க இருக்காங்க. பைபிளை கூட சொல்லுது இல்லை, கண்ணார கண்டவர்கள். ஆக கண்ணார கண்டவர்களிடத்திலிருந்து நாம் கேட்கின்ற தகவல்கள். அப்புறம் பொதுவான வரலாற்றுகளை எழுதும்போது ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு கூட இருப்பார். ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மானிடவியல் வல்லுநர். என்ன, ஒரு ஊர் பற்றி எழுதுகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம கூடலூர் பற்றி எழுதுவோம், நீலகிரி பற்றி எழுதுவோம். நீலகிரியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இடத்துல 2, 3, 4 விதமான மக்கள் குழு இருக்கிறோம். இந்த ஊருக்கு சொந்தமான 4 மக்கள் இனங்கள் இருக்கிறோம். செட்டிங்க இருக்காங்க, பெட்டக்குறும்பா இருக்கீங்க, அப்புறம் பனியர்கள் இருக்காங்க, நான் படுகர் இருக்கேன். இதுபோல் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட மக்கள் இனங்கள் இந்த நீலகிரியில் வாழ்கிறாங்க. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அந்த மக்கள் இனங்களை பற்றி அறிந்தால்தான் அவர்கள் இந்த வரலாறு எழுதுவதற்கு வசதியாக இருக்கும். இப்போது பாடந்துறை வரலாறு எழுதணும்னா, எனக்கு அங்கே இருக்கிற செட்டிமார்களுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் குறிப்பாக அந்த பாடந்துறை மக்களுடைய அவங்க அந்த நாட்களில் அந்த பாடந்துறை சாந்தி நிலையத்துக்கு யாருன்னா பங்கெடுக்கலைங்கிறதெல்லாம் தெரியுது. அதே போல் அங்கே இருக்கிற பணியர்கள், அங்கே இருக்கிற பெட்டக்குறும்பர்கள், அங்கே இருக்கிற காட்டு நாயக்கர்கள், இவர்களை குறித்து ஆய்வு செய்யணும். அந்த வரலாறு எழுதணும், முழுமையாக வரலாறு எழுதணும். ஆக அது ஒன்று முக்கியமானது ஆந்த்ரோபாலஜிக்கல். அதே மாதிரி ஆர்கியாலஜி, அகழ்வாரம். இப்போது சில இடங்களில் சில முக்கியமான வரலாறு இருக்கும், ஆனால் புதஞ்சி போயிருக்கும். உதாரணத்துக்கு பந்தலூரை பற்றி நான் ஒரு வரலாறு எழுத வேணும்னு வச்சுங்களேன். பந்தலூரில் அந்த நாட்களில் வெஸ்லியன் சர்ச் இருந்திருக்கு. அந்த சர்ச்சும் இன்றைக்கி இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சும் ஒரு இடத்துல அல்ல. சிஎஸ்ஐ சர்ச்சு ரொம்ப பின்னால் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல வெஸ்லி சர்ச் இருந்திருக்கு. இப்போது ஒரு நல்ல ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் கிடைப்பார்னா பழைய இடங்களில் நோண்டி பாருங்க, ஏன் அங்கே ஏதாவது வரலாறு சொல்லப்படுமான்னு கேட்கலாம். இல்லைன்னா இப்படி நான் சொல்கிறேன், இங்கே நம்பால கோட்டை கோயில் தான் இன்றைக்கி முன்னால் தெரியுது. ஆனால் கோட்டைன்னு சொல்கிறோம், அந்த கோட்டை எங்கே? கேள்வி, கோட்டை எங்கே? கோட்டையை கபலீகரம் பண்ணி தோட்டம் பண்ணிட்டாங்க. ஆனால் கோட்டை இருக்கும். இன்றைக்கும் கோட்டையுடைய எச்சங்கள் இருக்குது, ஆனால் அது மனுஷன் கண்டு தெரியறதில்லை. ரொம்ப சமீபத்தில் இங்கே பாரதியார் காலேஜிலேருந்து, நம்ம கூடலூர் காலேஜிலேருந்து சில பேர்லாம் போய் அப்படியே அந்த இடத்த இங்கே கோட்டை இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது போகும்போது உண்மையிலே பெரிய பெரிய வாள்கள் எல்லாம் இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது அந்த அவங்களால அவ்வளோதான் செய்ய முடிஞ்சது. ஒருவேளை அந்த இடத்த நோண்ட அங்கே பெரிய அந்த சுவர் இருக்கிறத கண்டுபிடிக்கலை. அது தனி இது வேணும், எக்ஸ்பர்ட்ஸ் வேணும் வச்சுங்களா. பெரிய பெரிய சுவர்கள் இருந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த
ஃபவுண்டேஷன்ஸை கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ அந்த ஃபவுண்டேஷன்ஸுக்கு மேலே தான் டீ தோட்டம் இருக்குது, அது வேறு விஷயம் வச்சுங்களா. ஸோ இப்போது ஆர்கியாலஜி நமக்கு முக்கியமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த 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 பகுதியுடைய மரங்கள், செடிகள், அங்கே இருக்கிற மிருகங்கள், இவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்போ தான் ஒரு சரியான வரலாற்றை சொல்ல முடியும். சரிங்களா. இப்போ நம்ம ஊரில் இந்த நீலகிரியை பொறுத்த வரைக்கும், நீலகிரியில் இது வரைக்கும் புலிகள் இல்லை. நீலகிரிக்கும் புலிக்கும் சம்மந்தம் கிடையாது. நீலகிரியில் இதுதான் இருக்குது, என்ன, சிறுத்தை புலி. இந்த வரி புலி கிடையாது. இப்போ வரி புலி எங்கேருந்து வந்துச்சு? கொண்டு வந்து விட்டாங்க எல்லாரையும் சாகடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ இங்கே இருக்கிற வரலாறு எழுதும்போது இன்றைக்கி யாராவது எழுதுன என்ன பண்ணுவாங்க, இந்த வரி இருக்கிற புலி தான் இங்கே புலின்னு சொல்லி எழுதுவாங்க. அது தவறான வரலாறு ஆகிடும். அதனால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஆராய்வது நல்லது. அப்படி என்றால் வேதாகம வரலாறுகளை நாம் ஆராய்ச்சி செய்யும்போது அதனுடைய ஆதாரங்களை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? வேதாகம வரலாறும் அதன் ஆதாரங்களும் என்ற தலைப்பில் நாம் அடுத்த பாடமாக படிக்கிறோம். வேதாகம வரலாற்றை பொதுவாக தெய்வீக வரலாறு என்று சொல்கிறோம். தெய்வீக வரலாறு, டிவைன் ஹிஸ்ட்ரி. இப்போது வரலாற்றை டிவைன் ஹிஸ்ட்ரி, செக்குலர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பிரிக்கலாம் வச்சுங்களா. இந்த செக்குலர் ஹிஸ்ட்ரியிலேயே விதவிதமாக பிரிக்கலாம். ஃபாரஸ்ட் ஹிஸ்ட்ரி, பில்டிங் ஹிஸ்ட்ரி, ஃபோர்ட் ஹிஸ்ட்ரி, பீப்புள் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ நம்ம அந்த இதுக்கெல்லாம் போகிறதில்ல. நம்ம இன்னைக்கு எதை பற்றி படிக்க போகிறோம்? தெய்வீக வரலாற்றை பற்றி நாம் படிக்கிறோம். வேதாகம வரலாறுகள் மனிதர்களால் தான் எழுதப்பட்டது. கடவுள் நேரடியாக, முஸ்லிம்ஸ் சொல்கிற மாதிரி கடவுள் நேரடியாக எழுதி கொடுக்கல. ஆனால் நமக்கு 2 பேர் 1ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம் சொல்லுகிறபடி, அதுதானே அப்படிதானே அந்த வசனம் பாருங்கள், பைபிள் வச்சிருக்கோம் படிங்களேன். 1 பேர் 1:21 நினைக்கிறேன். 2 பேர் 1:21 20:21 பாருங்கள். இருபது அல்லது 21 படிங்க. 2 பேர் வேதத்தில் உள்ள சரி. இப்போ இதுதான் நமக்கு அடிப்படை. அது 21 20 எந்த 21 கடைசி பிடிச்சது. அப்போ 21 தான் முக்கியம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அல்லது தூண்டப்பட்டு அவருடைய வழிநடத்தலின்படி எழுதினார்கள். இதுதான் வரலாறு. சரிங்களா. ஸோ இப்போது வேதாகமத்தினுடைய ஆசிரியர் யாராக இருக்கக்கூடும்? தேவன் அல்லது பரிசுத்த ஆவியானவர். ஆக நாம் என்ன சொல்லலாம்? ஆண்டவர்
ஏவினார் என்றால் ஆண்டவர் தூண்டி அவருக்கு ஆலோசனை சொல்லி எழுதும்படி தூண்டினார். ஆலோசனை சொல்லி எழுதும்படி தூண்டினார். தூண்டப்படுது, உள்ளாக தூண்டப்படுது. ஸோ இந்த வேதாகமத்தினுடைய வரலாறுகளை நாம் எப்படியெல்லாம் எந்த அடிப்படையில் தொகுக்கலாம் என்றால், முதலாவது தெய்வீக வெளிப்பாட்டின் மூலமாக, அதாவது வேதாகமத்தினுடைய எழுத்தாளர்கள் தேவனால் தூண்டப்பட்டு எழுதினார்கள். அறிவுக்கு எட்டாத அநேக காரியங்களை, அநேக செய்திகளை, காரியங்கள் என்பதை விட செய்திகளை, அறிவுக்கு எட்டாத அநேக செய்திகளை கடவுள் தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்போ இந்த வெளிப்பாடு என்று நான் சொல்லும்போது, பொதுவாக பைபிள் வெளிப்பாடு, நீங்கள் அதை படிச்சிருக்கீங்களா? த ரெவலேஷன் ஆஃப் த பைபிள் படிக்கலையா? தியாலஜியில் இறையில்லை, தியாலஜி படிச்சிங்களா? தியாலஜியில் என்ன படிச்சிங்க? ஃபர்ஸ்ட் பாடம் என்ன? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பைபிள் தானே. வேத வரலாறு யார் நடத்துனாங்க? சரி 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 சரி. வேதாகமத்தை பற்றி படிக்கும்போது முதல்ல ரெவலேஷன், வெளிப்பாடு, அதுதான் முக்கியம். வெளிப்பாடுங்கிறது நம்ம பல விதங்களில் நம்ம சொல்கிறோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தையும் வெளிப்பாடுன்னு தான் சொல்கிறோம், வச்சுங்களா? அதே மாதிரி நம்ம அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதையும் வெளிப்பாடுன்னு சொல்கிறோம். ஆனால் வேதாகமத்தினுடைய வெளிப்பாடு என்பது ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் உள்ள எல்லாமே தேவனுடைய வெளிப்பாடு. ஒரு எழுத்தாகிலும் எழுத்து உறுப்பாகிலும் இயற்கையாக மனிதனுடைய மனதில் தோன்றினது அல்ல. ஆக எல்லாமே வெளிப்பாடு. ஆக தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற எழுத்தாளர்கள் அவர்களுக்கு அறியாத செயல்களையும் அவர்களுக்கு அறிவு கெட்டாத செயல்களையும் வெளிப்பாட்டின்படி அந்த நாள் வரலாற்று நிகழ்வுகளோடு சம்பந்தப்படுத்தி எழுதினார். அந்த நாள் வரலாற்று நிகழ்வுகளோடு சம்பந்தப்படுத்தி எழுதினார்கள். இப்போ 19வது சங்கீதத்தில், சங்கீதம் 19 2 விதமான வெளிப்பாடுகளை குறித்து நாம் வாசிக்கலாம். இரண்டு விதமான வெளிப்பாடுகளை பற்றி நாம் பேசலாம். ஒன்று, இயற்கை வெளிப்பாடு, இன்னொன்று வேதாகம வெளிப்பாடு. நீங்க 19 சங்கீதத்தை எப்படி தந்து வைங்க? 19 சங்கீதம் பைபிள் வச்சுருக்கீங்களா? பைபிள் கொண்டு வரலையா? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயம் அவருடைய கரங்களின் கிளைகளை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுவதில்லை, ஆகிலும் அவைகள் சத்தம் பூமி எங்கும், அவைகள் வசனங்கள் பூச்சக்கரத்தை கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை சாதித்தார், அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போடுகிறது, பராக்கிரமசாலியை போல் தன் பாதையை கவனம் படிங்க. வான்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகள் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அது காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை, கர்த்தருடைய வேதம். இது போதும் போதும். இப்போ அது காந்திக்கு மறைவானது எதுவும் இல்லைங்கிறது எத்தனாவது வசனத்தோட முடிகிறது? 5வது வசனத்தோட முடிகிறது இல்லையா? 5வது வசனத்தோடு. இப்போ 6வது வசனம், சரி 6வது வசனத்தோட முடிகிறது. 6வது வசனத்தோட முடிகிறது.
1 6 வரைக்கும் உள்ள 1 6 வரைக்கும் உள்ள வசனம் இயற்கை வெளிப்பாடு. தேவன் இயற்கையில தம்மை வெளிப்படுத்தினார். 1 முதல் 6 வரைக்கும். இது சங்கீதம் 7 மீதி உள்ள பகுதி. சரியா? இப்போ இந்த வேதாகம வெளிப்பாடு இருக்கியா, அதை சிறப்பு வெளிப்பாடு என்று சொல்லுவோம். ஸ்பெஷல் ரெவலேஷன், சிறப்பு வெளிப்பாடு, ஸ்பெஷல் ரெவலேஷன் என்று சொல்கிறோம். இப்போ கடவுள் பாரபட்சம் இல்லாதவர் அல்லது பட்சபாதம் இல்லாதவர், அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதுதான் நமக்கு தெரியும். பாரபட்சம் என்ன? உங்களுக்கு ஒரு விதமா எனக்கு ஒரு விதமா நடக்கிறது இல்லை இல்லையா? வேறுபடுத்தி பார்க்கறது. ஆனா நம்முடைய தேவன் எல்லாருக்கும் சமமானவர். அதனால அவரை பற்றி, அவர் இருக்கிறார் என்பதை பற்றி உலக தோற்றத்திலிருந்து இதுவரைக்குமே பல விதங்களில் சொல்றேன். இப்போ நம்ம நாத்திகர்கள் இருக்காங்க, சரியா? நம்ம ஆத்திகர்கள் இருக்கிறோம். இப்போ நாத்திகர்களுடைய கொள்கை என்ன? கடவுள் இல்லவே இல்லை. அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம், எப்பா கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன், சூரியனை பாரு, சூரியனை படைத்தது யாரு? சூரியனை பாரு, சூரியனை படைத்தது யாரு அப்படின்னு நம்ம கேட்க முடியும். அப்போது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் என்னத்தை காட்டுகிறது? தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார், ஒரு படைப்பாளர் ஒருவர் இருக்கிறார், அல்லது ஒரு சிருஷ்டிகர்த்தா ஒருவர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஆக இது வேதத்தின் வெளிப்பாடு. வேதம் படிக்கிறவர்களுக்கு சிறப்பு வெளிப்பாடு. வேதத்தை படிக்காதவங்களும் தேவனை அறிவதற்கு அந்த 7வது வசனத்திலிருந்து படித்து பாருங்களேன். என்னென்ன சொல்லுது? தேவன் வேதம் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறது என்று. ஆக இயற்கையிலே தேவன் தன்னை மறைக்கவில்லை. இயற்கையிலே தேவன் தம்மை மறைக்கவில்லை, தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் என்பதை சொல்லுகிறது. அடுத்ததாக கண்ணால் கண்ட காட்சிகள், டெஸ்டிமனி ஆஃப் ஐ விட்னஸஸ். லூக்கா சுவிசேஷத்தில் நாம் அதை படிக்க முடியும். 1 அதிகாரம் 1-2 வசனங்கள் நீங்கள் எடுத்தவங்க படிக்கல. லூக்கா 1-2 வசனங்கள். மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சந்ததிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. சரி. இப்போ தேவன் என்ன செய்கிறாரு? அவர்கள் எல்லாவற்றையும் தேவனுங்கிற லூக்கா என்ன செய்கிறாரு? யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க சொன்னதை தொகுத்து எழுதுறாரு. லூக்கா இயேசு பிறந்ததை பார்க்கல, தெரியுமா? லூக்கா இயேசு மரித்ததையும் பார்க்கல. மத்தேயு பார்த்தார், இயேசு உயிர்த்தெழுந்ததையும் மரித்ததையும், ஆனால் அவர் பிறந்ததை பார்க்கல. மார்க்கும் அதே போல. யோவானும் பிறந்ததை பார்க்கல, அவருக்கு சொந்தம், அதனால் அது இந்த வரலாறுலாம் கேட்டிருப்பார். ஆனால் அவரும் அந்த பிறந்ததை பற்றி அவர் எழுதலை. ஆனால் மரணத்தை பற்றி எழுதுறாரு.
அப்போ அவர் சொல்கிறாரு, கண்ணார கண்டவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க, நாங்கள் அதை என்ன செய்திருக்கிறோம், தொகுத்திருக்கோம், அதை நீங்கள் படிக்கணும். மகா கணபுரந்திய தேவப்பிலுவே கவர்னர், அவர் கவர்னருக்கு எழுதுகிற மதிப்புக்குரிய மாண்புக்குரிய ஆளுநர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் இதை எழுதுகிறேன், நான் உங்களுக்கு இதை எழுதுகிறேன், தயை கூர்ந்து படித்து பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பாதையில் இன்னும் உறுதியாக ஆழமாக நட அப்படின்னு எழுதுகிறார். சரிங்களா? அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்களில் நிறைய ஆவணக்குறிப்புகள் எழுதப்படும். இப்போது இவருடைய இதில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும்போது மத்திய எழுதுகிறாரு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எங்கே எழுதப்பட்டிருக்கு? ரோமர்களுடைய பட்டியலில் எழுதப்பட்டிருக்கிறது, சென்சஸ் புக்கில். இயேசு என்ற ஒருவர் பெத்லகேமிலே இந்த நாளிலே பிறந்தார் என்று ரோமர்களுடைய ஆவண காப்பத்தில் போய் பார்த்தால் ஆவண காப்பகத்தில் இருக்கிறது, சீசர்களுடைய இதில். ஸோ இந்த மாதிரி ஆதாரங்களை திரட்டி, இப்படிப்பட்ட ஆதாரங்களை திரட்டி எழுதுவது. அது மாத்திரம் இல்லை, டைரிஸ் எழுதுவாங்க அந்த நாட்களில். அரண்மனைகளில் காலக்குறிப்புகளை எழுதுவாங்க. நாளாகம் புஸ்தகத்துக்கு சரியான பேர் என்ன தெரியுங்களா? நாளாகம் புஸ்தகத்துக்கு சரியான பொருள் அல்லது பெயர் டைரி. நாள்தோறும் எழுதுகிற குறிப்பேடு. நாளாகம் புஸ்தகத்துக்கு கத்தோலிக்கர்கள் வைத்திருக்கிற பேர் என்னன்னா குறிப்பேடு. திருவிழியும் குறிப்பேடுன்னு தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். நாள் ப்ளஸ் ஆகமம், அந்தந்த நாளில் என்ன நடந்தது என்பதை தொகுத்து எழுதுவது. அரசு அரண்மனையில் நிறைய டைரி எழுதுவாங்க. அதை நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் படிக்கலாம். ஆக இந்த டைரிகள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேறு பல சாட்சிகளும் உண்டு, அவைகளையும் கேட்டு தெரிந்து எழுதுவார்கள். ரிசர்ச் பண்ணி எழுதுவாங்க, ஆராய்ச்சி பண்ணி எழுதுவாங்க. உதாரணமாக லூக்கா பற்றி நம்ம படித்தோம். அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாரும் சொன்னதை நான் ஆராய்ச்சி பண்ணி உமக்கு நலமானதை நான் தொகுத்து அதை மாத்திரம் எழுதியிருக்கேன், படித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 10-13 யாரோ படிங்களேன் தயவுசெய்து. யோசுவா அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்ட மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கவில்லையா? இது எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு? யாசேரின் புஸ்தகம். யாசேரின் புஸ்தகம் நம்ம பைபிள் இல்லையே. தள்ளப்பட்டாங்கம்மா. யாசேரின் புஸ்தகம் இப்போ நம்ம கையில் யாருக்கிட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா யாசேரின் புஸ்தகம் போல கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கு. இஸ்ரவேலின் ராஜாக்களின் புஸ்தகம் சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்முடைய கைக்கு கிடைக்காத அநேக புத்தகங்கள் உண்டு. அவைகளிலிருந்தும் நம்முடைய புத்தகம், வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ பழைய ஏற்பாடு புத்தகத்தை நாம் கீழ்கண்ட வகையில் பிரிக்கலாம். வேதாகமத்தை நாம் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என
இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம். பிரிவுகளாக பிரிக்கிறோம். யூதர்கள் எபிரேய வேதாகமத்தை யூதர்களின் எபிரேய வேதாகமத்தை நாம் பழைய ஏற்பாடு என்று அழைக்கிறோம். ஆனால் எபிரேயர்களுக்கு அல்லது யூதர்களுக்கு அது பழைய ஏற்பாடு கிடையாது. அவங்களுக்கு அது பழைய ஏற்பாடு கிடையாது. நமக்கு தான் அது பழைய ஏற்பாடு. அவர்களுக்கு புதிய ஏற்பாடு அல்ல. அவர்கள் புதிய ஏற்பாடை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவர்கள் முழுவதும் பழைய ஏற்பாட்டையே மையப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு வேதம் என்று சொன்னால், யூதர்களுக்கு வேதம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பழைய ஏற்பாடு மட்டும்தான். அவங்க அதை பழைய ஏற்பாடு என்று சொல்கிறது கிடையாது. அவங்களும் அதை பழைய ஏற்பாடு என்று சொல்வது கிடையாது. யூதர்களுடைய வேத புத்தகத்தை நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள், எழுத்துக்கள் என்று 3 பிரிவுகளாக பிரிப்பார்கள். நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், எழுத்துக்கள். தோரா, நபீம், கெத்துபீம் என்று அழைப்பார்கள், அல்லது சங்கீதம் என்று சொல்லலாம். தோரா, நபீம், கெத்துபீம், KETHUBIM, கெத்துபீம் என்று அழைப்பார்கள். மோசேயுடைய 5 நூல்கள் அதனை தோரா என்று அழைப்பார்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்கள், நமக்கு எத்தனை புத்தகங்கள் இருக்கு? தீர்க்கதரிசி புத்தகம் எத்தனை? 14, 17, 16. எதை நம்புறது? 5 பேர் 4 பேர் வந்து பெரிய தீர்க்கதரிசி, 12 பேர் வந்து சிறு தீர்க்கதரிசி. 17, 16 புலம்பல் வந்து பாட்டுல வந்து. சரி, அது அப்புறம், அது 2வது. சரி, இப்போ யூதர்களுக்கு அப்படி அல்ல. யூதர்களுக்கு 8 தீர்க்க புத்தகங்கள் தான். நபீம்ங்கிறது 8. எழுத்துக்கள் அல்லது சங்கீதங்கள் என்பதை 11 புத்தகமாக வைத்திருக்கிறார்கள். ஆக 24 அல்லது 22 அவருடைய பிரிவுப்படி. இயேசுவானவர் யூதருடைய வேத புத்தகத்தை அல்லது நாம் சொல்லுகின்ற பழைய ஏற்பாட்டை எப்படி அழைத்தார்? நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையான்னு சொன்னார். அதெல்லாம் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணத்திலும், தீர்க்கதரிசிகளிலும், சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். எங்கே படிக்கிறோம்? லூக்கா 24:27. அதே போல் 24:44 இதே வசனத்தை படிக்கிறோம். யூதர்களுக்கு புதிய ஏற்பாடு வேத புத்தகம் அல்ல. அதை ஃபர்ஸ்ட்லேயே சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இயேசுவானுடைய காலத்தில் நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிற பழைய ஏற்பாடு 39 புத்தகங்கள் அல்ல. அவங்களுக்கு 24 புத்தகங்களாக தான் இருந்தது. 24 புத்தகங்களாக தான் இருந்தது பழைய ஏற்பாடு. ஏன்னா சில புத்தகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து போயிருக்கும். சரி, நான் இப்படி சொல்கிறேன். யூதருடைய வேத புஸ்தகத்தில் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற புத்தகங்கள் யோசுவா, நியாயாதிபதிகள், 1-2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள், நியாயாதிபதிகள், யோசுவா முதல் நியாயாதிபதிகள்,
1 2 சாமுவேல், 1 2 ராஜாக்கள், அப்புறம் இவைகளை யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள் ஆகியவை முந்தின தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். என்ன தீர்க்கதரிசி? முந்தின தீர்க்கதரிசி. ஃபார்மர் ப்ராஃபட்ஸ். மற்றபடி ரூத் புஸ்தகம் முதல், அப்போ ரூத் புஸ்தகம் வரலாற்றில் வரல ஆச்சுங்களா. அதை வந்து எழுத்தில் இவங்க இப்போ யாரும் சொன்னாங்களே கவிதை நூல்களில் வருதுன்னு, ரூத் வந்து கவிதை நூல்களில் வந்துடுது. ஆக இவைகளை பற்றி நாம் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக படிக்கும்போது நாம் ஏற்கனவே சொன்னது போல், எல்லாருக்கும் தெரிந்தது போல் பென்டடூக் என்று சொல்லக்கூடிய 5 ஆகமம் அல்லது பஞ்சாகமம், 5 ஆகமம் அல்லது பஞ்சாகமம், யாத்ராகம் முதல் உபாகம் வரைக்கும். சரிங்களா? இப்போது தீர்க்கதரிசன புத்தகங்கள் 8. தீர்க்கதரிசன புத்தகங்கள் 8. எவை? முதல்ல முந்தின தீர்க்கதரிசனம் யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள். இந்த யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல் 1 2, ராஜாக்கள் 1 2 நம்முடைய கணக்குப்படி அது சரித்திர புஸ்தகத்தில் வருது, வரலாற்று புத்தகத்தில் வருது. ஆனால் இது யூதருடைய புத்தகத்தில், யூதருடைய வேத புத்தகத்தில் முந்தின தீர்க்கதரிசிகளாக வருது. பிந்தின தீர்க்கதரிசன புத்தகமாக, லேட்டர் ப்ராஃபட்ஸாக நாம் தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொல்லக்கூடிய ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், அத்தோடு கூட 12 சிறிய தீர்க்கதரிசிகள், இது எல்லாமே என்ன வந்துடுது? தீர்க்கதரிசி புத்தகங்களாக வந்துடுது. அதே போல் எழுத்துக்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைப்படி சங்கீதங்கள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைப்படி சங்கீதங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் லூக்கா சுவிசேஷம் 24, 27, 44 ஆகிய வசனங்களின்படி எதெல்லாம்? சங்கீதம், யோபு, நீதிமொழிகள், அதே போல் ரூத், எஸ்தர், புலம்பல், பிரசங்கி, உன்னத பாட்டு, இவைகளெல்லாம் எதில் வந்துடுது? இதெல்லாம் இதில் வந்துடுது எழுத்துக்கள் அல்லது சங்கீதங்களில் வந்துடுது. அப்புறம் வரலாற்று புத்தகங்களாக தானியேல், எஸ்ரா, நெகேமியா, நாளாகம் புஸ்தகம். அவங்களுக்கு வரலாறு நூல் எது? தானியேல், எஸ்ரா, நெகேமியா, நாளாகம். நம்முடைய ஆண்டவர் இதை 3 பிரிவாக பிரிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போது நாம் நம்முடைய வசதிக்காக இந்த வரலாற்று புத்தகங்களை இந்த வகையில் வரிசைப்படுத்தி படிக்கலாம். கிறிஸ்துவ அறிஞர்கள் இதை இப்படியாக சொல்கிறார்கள், நம்முடைய வேத புஸ்தகத்தை இப்படி வகைப்படுத்துகிறார்கள். நாம் ஏற்கனவே தெரிந்தது போல் 5 ஆகமம், அப்புறம் வரலாற்று நூல்கள் 12, கவிதை நூல்கள் 5, தீர்க்க தரிசனங்கள் 17. இது நாம் நம்முடைய வசதிக்காக படிக்கிறோம். அதை நம்ம மனசில் இப்போ பதிஞ்சிருக்கு இல்லையா? ஆனால் யூதர்களுக்கு மாறி அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ இந்த வரலாற்று புத்தகங்கள் யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் உள்ள இந்த புத்தகங்கள் எபிரேய வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகளுடைய பிரிவிலும் இருக்கிறது, அதே போல் எழுத்துக்கள் வரிசையிலும் இருக்கிறது. இப்போது சில வருஷ அடிப்படையில் வரலாற்றுகளை நாம் படிக்க போகிறோம். தயவுசெய்து கவனமாக படிக்கும்படியே கேட்டுக்கொள்கிறோம். வரலாற்று ஆண்டு காலத்தின்படி அல்லது காலண்டர் படி, காலண்டர் அந்த நாட்டுடைய காலண்டர். அதுக்கு முன்னால் காலண்டர்னு சொல்கிறோமே, இங்கே இருக்கா இந்த காலண்டருக்கு என்ன பொருள்?
நாள்காட்டி. குட். காலண்டர்னு எப்படி பேர் வந்துச்சு யாருக்காவது தெரியுமா? கணக்கிடப்பட்டது. காலண்டர் என்கிற வார்த்தை கால்னா என்ன? CALL, கால், அழைத்தல், கூப்பிடுதல் அல்லது அழைத்தல். பழைய ஆங்கிலத்தில், இப்போ அந்த ஆங்கிலத்தில் இருக்கு யாண்டர்னா தூரத்தில் அர்த்தம். யாண்டர் நீங்கள் இங்கிலீஷ் நம்ம என்ன செய்யுள் படிச்சிங்கன்னா இந்த யாண்டர்ங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். போயம்ஸ், இங்கிலீஷ் போயம்ஸ் படிச்சிங்கன்னா யாண்டர். யாண்டர்னா பியாயிண்ட், தூரத்தில். ஸோ அந்த நாட்களில் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி காலண்டர்லாம் இல்லையே. எனக்கு தெரிஞ்சது 1960 தான் நான் இந்த காலண்டர் பார்த்தேன். சரி, 65. அது வரைக்கும் இந்த மாதிரி காலண்டர் பார்க்கல. எங்கள் வீட்டில் காலண்டர் இருக்குல்ல. அப்புறம் இந்த காலண்டர் வந்து பண்டிகை நாட்களில் கொண்டு வந்து விற்பாங்க, படமாக போட்டு காசு கொடுத்து வாங்குவோம். தங்க வகை அது அப்போது தங்க வகை காலண்டர் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. அதுக்கு முன்னாடி இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் தங்க வாக்கிய காலண்டரை 1974 வருஷமோ 5வது வருஷமோ முதல்ல நான் வாங்கி போய், அப்போ அதுக்கு என்ன 2 ரூபாய் என்னமோ, 2 ரூபாயோ 5 ரூபாய் என்னமோ வாங்கி எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கேன். இந்த 2 ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், 2 ரூபாய் 5 ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் வாங்கி மாட்டியிருக்கேன். அதை வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஊழியர் வந்து வீடு வீடாக விற்று போவார். அது தங்க வாக்கிய காலண்டர் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் அது மனசில் அப்படியே பதிவாக இருக்குது. இப்போது இந்த காலண்டர் வந்து நமக்கு இப்படி கிடைக்கிறதுனால நமக்கு அந்த நாளை பார்த்து தெரியும். இப்போ எல்லாருடைய கையில் செல்ஃபோன் இருக்கிறதுனால காலண்டர் பார்த்துக்கலாம். விசேஷம் என்னென்னா, இதுக்கு முந்தி எத்தனை வருஷங்கள் இருந்தது, இதுக்கு பின்னால் எத்தனை வருஷம் வரப்போகுதுங்கிறது எல்லாமே நம்முடைய கம்ப்யூட்டர்லேயும் நம்முடைய செல்ஃபோன்லேயும் வந்துருச்சு, பார்த்துடலாம் வச்சுங்களா. 10 வருஷத்துக்கு பிறகு உள்ளது இப்போ இந்த இதில் தேடி கண்டுபிடிச்சி அதில் நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு இருப்போமான்னு தெரியாது, இருந்தாலும் 10 வருஷத்துக்குள்ள அப்பாயின்மெண்ட்டு நம்ம இப்போவே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். எனிவே, அந்த நாட்களில் முதல் பிறையை பார்த்து தான் காலங்கள் கணக்கிடப்படுது. முதல் பிறை. அதனால தான் இந்த முஸ்லீம்ஸ் வந்து இந்த பிறையை தெய்வமாக வணங்குறாங்க. பிறை வந்து தெரிவது அது வளர்ந்து வர்ற பிறை. இப்போ வந்து நம்ம வந்து சூரிய காலண்டர், சோலார் காலண்டர் என்று சொல்லி சூரிய காலண்டர் நம்ம பயன்படுத்துகிறோம். சூரியனுடைய சுற்று இதை பற்றி. முந்தி நாட்களில் சந்திரனை மையப்படுத்தி உள்ள காலண்டரும் பயன்படுத்துகிறோம். பைபிள்லையும் சந்திரனை பயன்படுத்தின காலண்டர் தான். நம்முடைய தமிழ் மலையாளம் காலண்டர்களும் பொதுவாகவே எல்லாமே சந்திரனை மையப்படுத்தின காலண்டர்கள். சித்திரை வைகாசிங்கிறதெல்லாம் எதை அடிப்படையாக வந்தது? சந்திரனை அடிப்படையாக வச்சு வந்தது. அமாவாசை பௌர்ணமி அது இந்த பிரிவு. ஆனால் அந்த முதல் பிறை தெரியுதுல்ல, இந்த பிறையை பார்த்து இந்த நாளை சொல்கிறதுக்குன்னே ஆட்கள் இருக்காங்க. எப்படி முஸ்லீம்ஸில் பிறை தெரியல அதனால பண்டிகை தள்ளி போட்டோன்னு சொல்கிறாங்க பாருங்க. காலண்டரில் ஒரு நாள் இருக்கும், எல்லாம் அந்த நாளுக்காக காத்திருப்பாங்க. டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க யார் நியூஸில், பிறை தெரியவில்லை அதனால் பக்ரீத் தள்ளி போடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் யூதர்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. யூதருடைய பண்டிகைகள் எல்லாம் அந்த சந்திர கடிகாரத்தை மையப்படுத்தி வருகிறதுனால. இப்போது இந்த காலண்டர் கதையில் என்ன வருதுன்னா,
இந்த நாளை இந்த பிறையை கண்டுபிடிச்சி சொல்கிறவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த முதல் பிறை தெரிஞ்ச உடனே அங்கேருந்து சத்தம் போட்டு சொல்லுவார். அந்த உயரமான இப்போ நம்ம பாங்கு வாசிக்கிறாங்களே அல்லாஹ் அக்பர்னு, அதே மாதிரி அக்கறையில் இருக்கிறது யாரோ அப்படின்னு கூடுவார். அந்த ஊரில் இருக்கிறவங்க யாரோ, நான் சொல்றது கேட்குதா, நான் சொல்றது கேட்குதா அப்படின்னு இங்கிருந்து சத்தம் போட்டு கூடுவார். சத்தம் போட்டு கூடுறத கால் யாண்டர், அதுதான் காலண்டர். கால் யாண்டர் தூரத்தில் இருக்கிறவர்களை அழைத்து மாசம் பிறந்துடுச்சு, வட்டி கட்டுறவங்க வட்டி கட்டுங்க, வாடகை கட்டுறவங்க வாடகை கட்டுங்க, கடன் கட்டுறவங்க கடன் கட்டுங்கன்னு சொல்கிறது தான் அது. வரி கட்டுறவங்க வரி கட்டுங்க, அதுக்காக தான் அந்த கூட்டுறது. அதுதான் காலண்டர். இது காலண்டருடைய வரலாறு. சரிங்களா? இப்போது பைபிளில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் சரித்திரத்தை மையப்படுத்தி காலங்கள் கணக்கிடப்படுகிறது. சரிங்களா? ஆக்சுவலி சாலமோன் தேவாலயத்தை கட்டின அந்த நாளில் இருந்து தான் காலங்கள் கணக்கிடப்பட்டது என்று ஒரு கணக்கு. நீங்கள் படிங்களேன், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 1வது வசனம். எடுத்தவங்க டக்குன்னு படிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியா 20 முழ நீளமும். இல்லைம்மா, 1 ராஜாக்கள் 6:1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சூப்பர். அப்போ இந்த வரலாறு எங்கே தொடங்குது? இந்த தேவாலயம் கட்டப்பட்ட அந்த நாளில் தொடங்குது. அப்போ தேவாலயம் கட்டப்பட்ட போது எத்தனாவது வருஷம்? 480வது வருஷம். 480வது வருஷம். அப்போ அந்த வருஷத்துல சாலமோன் எப்போ அரசராக மாறினார்? ரைட், 4ஆம் வருஷத்துல. ஸோ இதுதான் காலத்தினுடைய அந்த வரலாறு. சரிங்களா? திருவிழியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின 480ஆம் ஆண்டு சாலமோன் இஸ்ரேலுக்கு அரசரான 4ஆம் ஆண்டு சீவு என்ற 2ஆம் மாதத்தில் அவர் ஆண்டவரின் இல்லத்தை கட்டத் தொடங்கினார். அவர் எப்போ இந்த கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறாரு என்கிற. ஸோ இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 1441வது ஆண்டாக இருக்கக்கூடும். கிமு 1441வது ஆண்டாக இருந்திருக்கக்கூடும். எது? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட வருடம். இஸ்ரவேலிருந்து புறப்பட்ட வருடம் கிமு 1441வது ஆண்டு. இப்போ அதிலிருந்து 40 வருஷம் பாலைவனத்தில் இவர்கள் என்ன செய்கிறாங்க? அலைஞ்சி திரிகிறாங்க. வனாந்தரம் என்று சொல்கிறோம், அதை பாலைவனம் என்று நாம் படித்துக் கொள்ள வேண்டும். சரியா 1401வது வருஷம் 1401வது வருஷம் யோசுவாவின் காலம் தொடங்கினது. இந்த 1401வது வருஷம் முதற்கொண்டு 1361வது வருஷம் வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் கானான் நாட்டை கைப்பற்றுகிறார்கள்.
இஸ்ரேல் மக்கள் கானான் நாட்டை கைப்பற்றுகிறார்கள். 1361 முதல் 1361 முதல் 1025ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள அந்த காலகட்டம் 1361ஆம் ஆண்டு முதல் 1025ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள அந்த காலகட்டம் கிமு நியாயாதிபதிகளுடைய காலம் என்று கணக்கிடப்படுகிறது. நியாயாதிபதிகளுடைய காலம் கிமு 1035 சாமுவேலின் காலம் தொடங்கினது. கிமு 1035ஆம் ஆண்டு சவுலின் காலம் தொடங்கினது. சாமுவேலின் காலம் 1025ஆம் ஆண்டில் சவுல் அரசனுடைய காலம் தொடங்கினது. 1025ஆம் ஆண்டில் சவுல் அரசனுடைய காலம் தொடங்கினது. கிமு 1010ஆம் ஆண்டு தாவீதின் காலம் வரலாற்றில் வருகிறது. கிமு 1010. சரியா சொல்லணும்னா கிமு 1003ஆம் வருடம், கிமு 1003ஆம் ஆண்டு எருசலேம் இஸ்ரவேலுடைய தலைநகரமாக மாறினது. எருசலேம் இஸ்ரேலின் தலைநகரமாக மாற்றப்பட்டது. 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6லிருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். எப்படிமா? 5ஆவது அதிகாரம் 6லிருந்து 12 வரைக்கும். இப்போ தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிஞ்செல்லாம் இருந்தார் இல்லையா? இதுக்கிடையில் வரலாற்று இந்த காலகட்டங்களின் அடிப்படையில் கிமு 976ஆம் ஆண்டு தாவீது முதல் முறையாக அரசராக பதவியேற்றிருக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். அது 970ஆம் ஆண்டு சாலமோனுடைய காலம். அது தாவீது சொல்லுங்க, சாலமோன் சொல்லுங்க. 970 தாவீது 1003 எருசலேம் தலைநகர் உருவாக்கம். 970 76 என்ன சொன்னீங்க? தாவீது அரசராக பதவியேற்றிருந்திருக்க கூடும். 76. ஆமாம், சுமார். அது இந்த கணக்கு சரியான்னு சொல்ல முடியாது. எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல்படி, நான் தொகுத்த கணக்குப்படி இந்த கோயில் கட்டப்பட்ட ஆண்டு நம்முடைய வேதாகமத்தின்படி 970 இருக்கலாம். ஏன்னா 962 அவர் கட்டி முடிக்கிறார். 962 4 வருஷம் எடுக்கிறார். ஸோ இந்த தாவீதுடைய பதவியேற்பு காலத்துக்கு கூட நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு விட்டுடலாம். 6ஆவது அதிகாரம் 37ஆவது வசனத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் கோயில் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை எழுதி அர்ப்பணிப்பு செய்யப்பட்டதை பற்றி படிக்கலாம். இப்போது இந்த கோயில் கட்டப்பட்ட தொடங்கினதுக்கும்
இஸ்ரேலர் எகிப்திலிருந்து வந்ததுக்கும் இடையில் 480 ஆண்டுகள். 480 ஆண்டுகள். இதை நான் உங்களுக்கு படம் எடுத்து அனுப்புகிறேன். சரிங்களா? இந்த பகுதியை மாத்திரம் உங்களுக்கு படம் எடுத்து அனுப்புகிறேன். இதை நான் உங்களுக்கு தனி நோட்ஸ் தரேன். முழு நோட்ஸ் நான் தரேன். சரி, நீங்கள் இப்போத்துக்கு குறிப்பு எடுத்துக்கணுங்க. இந்த முழு புத்தகத்துக்கும் சரியான நோட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா நான் அங்கங்கே எழுதி வச்சிருக்கிற குறிப்பெல்லாம் வச்சு தான் இப்போ பாடம் நடத்திட்டுருக்கேன். எல்லாத்தையும் தொகுத்து சரியான ஒரு பாடப்புத்தகமாக எழுதித்தரேன். வரலாற்றுப்படி கிபி 930 நாடு இரண்டாக பிளவுபட்டது. வடதேசம் தென் தேசமாக பிளவுபட்டது. 1 ராஜாக்களின் புத்தகம் 12வது அதிகாரம் 16 முதல் 24 வரைக்கும். கிமு 722 1 ராஜாக்கள் 12 16 முதல் 24 வரைக்கும். கிமு 722ஆம் ஆண்டில் வடக்கு நாடு அசீரியாவுக்கு அடிமைப்பட்டு போனது. 722. கிமு 586ஆம் ஆண்டில் கிமு 586ஆம் ஆண்டில் தென்னாடு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது, அதாவது அடிமைப்பட்டு போனது. 2 ராஜாக்களின் புத்தகம் 25வது அதிகாரம். அதே போல் 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம். அடுத்ததாக கிமு 538 தென்னாடு செருபாபேலுடைய தலைமையின் கீழ் நாடு திரும்புகிறாங்க. பாபிலோன்லேருந்து 538ஆம் ஆண்டு. கிமு 516 அடிமைத்தலையிலிருந்து திரும்பி வந்தவர்கள் செருபாபேலுடைய தலைமையில் தேவாலயத்தை கட்டி முடிக்கிறார்கள். கிமு 458ஆம் ஆண்டு எஸ்ரா தலைமையில் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறார். 458ஆம் ஆண்டு. கிமு 445ஆம் ஆண்டு நெகேமியா அவருடைய தலைமையின் கீழ் இஸ்ரவேல் நாட்டுக்கு வருகிறார்கள். நெகேமியா 445. கடைசியாக 450ஆவது ஆண்டு முதல் 400ஆவது ஆண்டு வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில் கடைசி தீர்க்கதரிசியாகிய மல்கியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். மல்கியா 450 முதல் 400 வரைக்கும். அடுத்ததாக கிமு 400 முதல் கிபி 5 அல்லது 6ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள அந்த காலகட்டம், இயேசுவானவர் பிறக்கிற காலம் வரைக்கும் உள்ள காலத்தை நாம் அமைதியின் காலம் என்று சொல்கிறோம். சைலண்ட் இயர்ஸ், அமைதி காலம் என்று சொல்கிறோம். எப்படிங்க? 400ஆம் ஆண்டு முதல், கிமு 400ஆவது ஆண்டு முதல் 5 அல்லது 6ஆம் ஆண்டு வரைக்கும் 400 ஆண்டு காலம் அமைதி ஆண்டு. அந்த நாட்களில் தேவ வெளிப்பாடுகள்
இல்லாமல் இருந்தது என்ற பொருளில் வேறு எந்த தீர்க்கதரிசியும் அந்த நாட்கள் எழும்பவில்லை என்ற காரணத்தினாலே, வேத ஆகமத்தில் அதற்கான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினாலே அதை அமைதி காலம் என்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தோடு கூட பழைய ஏற்பாடு முடிந்து விடுகிறது. அதுக்கு பிறகு இவர் பேர் யோவான் ஸ்நானகன் எழுந்து வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அங்கே தான் புதிய ஏற்பாடு தொடங்குகிறது. ஸோ அடுத்த அடுத்த இதை படிக்கிறதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுவோம். ஸோ அடுத்த குறிப்புகளை நம்ம தொடர்ந்து படிப்போம். கானான தேநீர் இடைவேளை. கானான பிடிச்ச வருஷம்